குன்னூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும், ஒரு வித்தியாசமான தொகுதி. தமிழகத்தில இருக்கக்கூடிய ஒரு 234ல இந்த ஒரு 7, 8 தொகுதி வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதில குன்னம் ஒண்ணு. ஏன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, செந்துறை ஒன்றியம் வந்து ரெவென்யூ வைஸ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. வேப்பூரும், ஆலத்தூரும் பெரம்பலூர்ல வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செந்துறை ஒன்றியத்தில தொகுதி மேம்பாட்டு நிதியில என்ன மாரியான நிதி ஒதுக்கி இருந்தாலும், அது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு போயிட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்க வர்றதுக்கான பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு. இத நான் சரி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய மந்திரி, அ சிட்டிங் எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் அதெல்லாம் வந்து செய்யவே இல்ல. ஆ பாராமுகம் அது வந்து பார்த்தீங்கன்னா, செந்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செந்துறையும் அ குன்னம் தொகுதிக்கும் மற்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த வகையிலுமே. ஒரு உறவின் முறையிலும் சரி, வேற எந்த விதமான ஒரு பொருளாதார ரீதியா, ஒரு தொழில் ரீதியா எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில, செந்துறைய வந்து சுத்தமா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்பவும் சரி சுத்தமா கைவிட்டுட்டாங்க. அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் சிவசங்கர் ஜெயிக்கிறதுக்கு காரணமான ஒரு ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா, செந்துறை ஒன்றியம் தான், குன்னம் தொகுதியில. அந்த செந்துறை ஒன்றியத்துக்கு அவர் எதுவுமே செய்யவே கிடையாது. ஒரு கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா, கொண்டு வரவே கிடையாது. ஒரு தொழிற்கல்வியாவது கண்டிப்பா கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதுவும் செய்யவும் கிடையாது. அதுக்கு மொத முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை வந்து கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். இல்லாட்டி முந்திரி சம்மந்தமான ஒரு தொழிற்சாலைய நான் கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதுவும் செய்யவும் கிடையாது. இங்க நெறைய பிரச்சனைகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி சுத்தமா கிடையவே கிடையாதுங்க. இந்த செந்துறை ஒன்றியத்தில ஒரு தொழிற்சாலைகள் இருக்கு. 1, 2 இருக்கு. அதில வந்து சொந்த மாவட்டத்துக்கு குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகள். வெளி மாவட்டத்த சேர்ந்தவங்க மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். இங்க இருக்க பகுதி மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் வரல. அதற்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அடிப்படை கட்டமைப்பான மின்சார வசதி 110 கிடையாது. இப்ப தான் அவரு கடைசி நேரத்தில ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கேன்னு ஒரு நாடகத்த போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து என்னைக்கு ஆ பயன்பாட்டுக்கு வரும்னு தெரியவே தெரியாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுகாதாரம் ரொம்ப ரொம்ப மோசங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸே கிடையாது. நீங்க எந்த ஆ சுகாதார நிலையத்துக்கு போனாலும் சரி, 24 மணி நேரம் சுகாதார நிலையத்தில போனா கூட 2 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு டாக்டர் கிடையாது. இது சம்மந்தமா பலமுறை அதிகாரிகள பார்த்து மனு குடுத்தும் எந்த வித எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவரு ஆனா வந்து இவருகிட்டயே 2, 3 முறை சொல்லியும் நான் போட்டுறேன். இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாரு ஒழிய, இதுவரை எந்த நடவடிக்கையும் இந்த 5 வருஷமும் சரிங்க. ஸோ எங்க போனாலும் நோயாளிகள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானாங்க. காலையில 9 டூ 11 அதிகபட்சம் போனா 12. அத தாண்டி 12 மணிக்கு மேல அடுத்த நாள் காலைல 9 மணி வரைக்கும் டாக்டர் சுத்தமா அ இருக்க மாட்டாங்க. அங்க இருக்க செவிலியர்கள் தான் சிகிச்சை குடுப்பாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் கேஸ்னா ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு உயிர் பிரச்சனை, உயிர் காக்கிற நேரத்தில ஒரு அவசரத்துக்கு இங்க மருத்துவ வசதி சுத்தமா இல்ல. இது இவருடைய மிகப்பெரிய நிர்வாக அ கோளாறுல இவருடைய பார்வைக்கு கொண்டு போய் இவர் செய்ய தவறிய முக்கியமான விஷயம், இந்த மருத்துவ சம்மந்தப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ செந்துறைய பேரூராட்சி ஆக்குறேன்னு அ சொல்லியிருந்தாரு. சில கூட்டங்கள்ல வாக்குறுதி குடுக்கலைனாலும், சில அவங்க கட்சி சார்ந்த ஆட்கள்ட்டயே அவரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா, செந்துறை ஆக்காம ஆண்டிமடத்த ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. வேப்பூர், திருமானூர் இப்படி மற்ற பகுதிகள்ல பண்ணியிருக்காரு ஒழிய, செந்துறைய வந்து பேரூராட்சி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணல. ஏன்னா, இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் இங்க வந்து லிவிங் பாப்புலேஷன். ஆனா, இந்த ஊர கொஞ்சம் முன்னேத்துக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் டெப்போ இப்ப தான் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 2004, 3லயே வந்து இங்க செந்துறைக்கு வர வேண்டியது. இவ்வளோ காலதாமதமா வருது. அதுவும் இப்ப அடிக்கல் நாட்டுறதா சும்மா ஜஸ்ட் நாடகம் தான். அது இன்னும் முழுசா வந்து பயன்பாட்டுக்கு வரல. செந்துறைய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் சம்மந்தப்பட்ட மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. ஆனா, இங்க அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலோ, ஏதோ அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவரு அது அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான எந்த விஷயத்தையும் செய்யவே கிடையாது. பேருந்து வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா, அரியலூருக்கு நைட்டு 10:30 மணிக்கு மேல பஸ் கிடையாது. இவர் தான் போக்குவரத்து அமைச்சர். ஒரு முக்கியமான ஊரு செந்துறை டூ அரியலூர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊரு. ஆனா, ஒரு நைட்டு ஒரு 10:15, 10:30க்கு மேல அரியலூருக்கு பேருந்து கிடையாது. அதுமாரி காலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கு மேல தான் அரியலூர்லேருந்து செந்துறைக்கு. இரவு நேரங்கள்ல நெறைய பேரு ட்ரெயினுக்கு சென்னை போயிட்டு வரவங்க, இல்ல வெளியூர் போறவங்களுக்கு சுத்தமா அரியலூர கனெக்ட் பண்றதுக்கு எந்த விதமான பேருந்து வசதியும் ஏற்படுத்தி குடுக்கல. ஏற்கனவே வந்து போன 2, 3 பேருந்துகள் கூட நிறுத்திட்டாங்க இவர் பேர்ல. ஆனா, இவர் பேருந்து புதுசா விட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு பொய்யான பிரச்சாரத்த தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் விட்ட பேருந்தால
இந்த செந்துறை பகுதி மக்களுக்கோ குன்னத்துக்கோ பெரிய அளவில் எந்த வகையிலும் பலன் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எண்ணற்ற வாக்குறுதிகள் பேரில் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியில் ஒரு 10% கூட அவங்க நிறைவேற்றவே கிடையாது. அது திமுகனாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் புரட்டு ஊழல் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறந்த சான்றான ஆட்சியா இந்த 4 வருஷமும் 4.5 வருஷமும் முடிஞ்சிருக்கு. இதுல முக்கியமா வந்து கல்வி கடன் ரத்து சொன்னாங்க மாணவர்களுக்கு. ஆனா கல்வி கடன் ரத்து இன்னும் செய்யவே இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்ட வந்து நாங்க ஒழிப்போம்னு சொன்னாங்க. நீட்ட ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான வகையிலும் இவங்க வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கவே கிடையாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அ அரசு ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பென்ஷன் திட்டத்த கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஆனா அத செய்யல. ஆனா இவங்க புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு திருப்தி குடுக்கவே இல்ல. அவங்களுக்கு வந்து ஐய்யயோ! பழசே இருந்ததே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் இப்ப இருக்காங்க. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ மாதம் தோறும் வந்து மின்சாரம் கட்டணத்த வந்து கணக்கெடுப்போம். அத மின் கட்டணம் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் கொண்டு வரல. அதே நேரத்தில இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த மின்சார கட்டணத்த விட 200% 300% இப்ப மின் கட்டணம் ஏறி இருக்கு. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு வரதுக்கு முன்னாடி பால் விலை என்ன விலைன்னு பாருங்க. இப்ப என்ன விலைன்னு பாருங்க. அந்த பால் விலையை ஏத்துன அளவுக்கு விவசாயிகளிடமிருந்து அந்த பால் கொள்முதல் விலையும் இவங்க ஏத்தவே இல்ல. இது மிகப்பெரிய ஒரு அ வரி உயர்வு வந்து இந்த திமுக ஆட்சியில அளவுக்கு அதிகமா ஏத்தியிருக்காங்க. பத்திரப்பதிவு துறையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 11% பத்திரப்பதிவு கட்டினோம். இது வந்து இந்தியாவுல எந்த மாநிலத்திலயுமே இந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமா பத்திரப்பதிவு துறையில வந்து பார்த்தீங்கன்னா, வசூலிக்கிறாங்க. இது மட்டுமா, சொத்து வரிய ஏற்கனவே வந்து ரூ. 75, ரூ. 50, ரூ. 100 கட்டிட்டு இருந்த ஏழைகள்லாம் இன்னைக்கு ரூ. 300, ரூ. 400, ரூ. 500 வரைக்கும் கட்டுறாங்க. நடுத்தர வர்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 கட்டிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கெல்லாம் ரூ. 1500, 2000 வரைக்கும் சொத்து வரி கிட்டத்தட்ட 300லேருந்து 500% ஏத்தியிருக்காங்க. இந்த திமுக அரசு வந்ததிலிருந்து மக்கள்ட்ட இருந்து வரிங்கிற பேர்லயும், கட்டணங்கிற பேர்லயும் கொள்ளையடிக்கிறத மட்டும் தான் நோக்கமா வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையுமே கொண்டு வரவே கிடையாது. இன்னொன்னு கள்ளச்சாராயமும், கஞ்சாவும் கிட்டத்தட்ட கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல முதற்கொண்டு கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இந்த கஞ்சா போதையில இளைஞர்கள் வீணா போறதுல மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைய தமிழகத்துல இந்த திமுக அரசு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, இந்த கஞ்சா விக்கிற கும்பலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த கஞ்சாவ ஒழிக்கணும்னா, முதல்ல திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பணும். இந்த திமுக ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் சுத்தமா பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ப கல்லூரி அந்த பல்கலைக்கழக மாணவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்காரனால, ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்காரனால எந்த அளவுக்கு ஒரு பாலியல் ஒ அச்சுறுத்தலுக்கு ஆளானாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த சார், அது இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமலே, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே நேரத்தில கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காதலர்கள் தனிமையில சந்திச்சுட்டு இருந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, க கஞ்சா போதையில உள்ள அந்த பெண்ண வந்து மானபங்கப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்தவங்கள், ஆட்சியில இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உறுதி குடுத்திருந்தாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பாக இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா, அதன் பிறகும் தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்துட்டு கடந்த ஒரு 48 மணி நேரத்திலேயே ஒரு 15 சம்பவங்கள் வந்து ரொம்ப மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 1/2 வயசு குழந்தை வந்து திமுக நிர்வாகியால அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மேல்மருவத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பள்ளி மாணவி ஒரு பள்ளி மாணவி வந்து ஒரு ஒரு கூட்டு பலாத்காரத்தில நடந்ததெல்லாம் வந்து நம்ம தமிழகத்துல தான் இருக்கோமா? இல்ல எங்கேயாவது ஆப்பிரிக்கா, நைஜீரியா காட்டுல இருக்கோமா? என்ன ஆதிவாசி உடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லார் மனசுலயும் ஏற்படுது. உண்மையா பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து சுத்தமா நிம்மதியே கிடையாது. இந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எண்ணற்ற பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமான கஞ்சா. அந்த கஞ்சாவ வந்து இந்த ஆட்சியாளர்கள் ஒழிக்க மாட்றாங்க. மறைமுகமா ஊக்குவிக்கிறாங்க. அதனால தான் இந்த இந்த மாரியான ஒரு மோசமான துர்சம்பவங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி இந்த திமுக அரசை
வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக அரசை அடியோடு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துற அளவுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, இந்த அரசுக்கு எதிரான ஒரு திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொண்டு, வரக்கூடிய ஆட்சியில் ஒரு பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை ஏற்படும் அளவுக்கு நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும். செந்துறை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஆலைகளுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் ஜிப்சம் வந்து இங்க அளவுக்கு அதிகமா இங்க இருக்கு. அதனால வந்து இப்ப ஏகப்பட்ட சுரங்கங்கள் முக்கியமான நிறுவனமான இந்தியா சிமெண்ட்ஸ்க்கும் சரி, ராம்கோ சரிங்க, அல்ட்ராடெக், டால்மியா இவங்க எல்லாத்துக்குமே இங்க வந்து சுரங்கங்கள் இங்க அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சுரங்க முறைகேடுகள் இங்க அளவுக்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சுரங்க முறைகேட்டிற்கு எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்க ஒழிய, பொதுமக்களுக்கு ஆதரவாக கிடையாது. இங்க சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்கு. நீர்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கைவிடப்பட்ட சுரங்கங்கள வந்து மூடவே கிடையாது. ஏன்னா, இந்த சுரங்க விதிமுறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, சாலைகள பயன்படுத்தும்போது, அந்த கிளீனஸ் அந்த டயர்ல கூட அந்த சுரங்கத்தினுடைய மண் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது விதிமுறை இருக்கு. ஆனா, இந்த சுரங்கத்திலும் வரக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நகருக்கு உட்பட்ட பகுதிகள்ல வரும்போது, அந்த சுரங்கத்தில இருக்கக்கூடிய மண் மற்றும் தூசிகளால மிகப்பெரிய அளவுல காற்று மாசுபாடு இருக்கு. இதனால இங்க ஏகப்பட்ட பேருக்கு ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கு. ஆனா, இதுக்கு சம்மந்தமா இந்த அமைச்சரா இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள்ட்ட முறையிட்டு கூட, அவர் வந்து இந்த சுரங்க ஆலைகளுக்கும், இந்த ஆலை அதிபர்களுக்கும் மட்டும் தான் ஆதரவா இருக்காரே ஒழிய, அவருக்கு வாக்களிச்ச அந்த மக்களுக்கு வந்து ஆதரவாவே கிடையாது. அதிகாரிகள் கிட்ட இது பலமுறை சொல்லியும், எப்ப சொன்னாலும் ஓகே பேசுறோம், கன்சிடர் பண்றோம், ஒரு பீஸ் மீட் ஏற்பாடு பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா, அந்த பீஸ் மீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அந்த கவர் கிடைக்குதே ஒழிய, இந்த மக்களுக்கு எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா, நிவாரணம் கிடைக்கல. இந்த கனரக வாகனங்களால அ மிகப்பெரிய அளவுல விபத்துகள் வந்து வாரத்துக்கு ஒரு விபத்து வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு மற்றும் உடல் உறுப்பு இழப்பு வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா, இந்த கனரக வாகனங்களுக்கு எதிரான அந்த சட்டங்கள் இந்த ஆட்சியாளர்களும், அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஓவர் வெயிட் கிட்டத்தட்ட 18 டன் தான் ஏத்தணும்னு சொல்லிட்டு விதிமுறை இருக்கு. ஆனா, இந்த கனரக வாகனம்லாம் நீங்க வந்து எந்த ஒரு கனரக வாகனத்தையும் நீங்க வந்து மறிச்சீங்கன்னா, 30 டன் இருக்கும். 30 டன் குறையாம இருக்கும். அந்த இதெல்லாம் இந்த அதிகாரிகள் வந்து அவங்க பார்வைக்கு தெரியாம நடக்கிறதுல, அதிகாரிகளுக்கு போக வேண்டிய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால, அவங்க எப்போதுமே ஆலை அதிபர்களுக்கும், அந்த மைன்ஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட்டா இருக்காங்க ஒழிய, மக்களுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் இல்ல. இந்த நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் காசு மாசுபாடுனால மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பைக்ல போறவங்க ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டஸ்ட் முன்னாடி போற அந்த மைனிங் வெஹிக்கிளால வரக்கூடிய அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சி மாறினாலும் சரி, அடுத்த ஆட்சி மாறலாம். இந்த அதிகாரிகள் இங்க தான் இருக்க போறாங்க. அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்.